ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட இருக்காங்க. பிசிக்கலி பிரசன்ட் பட் எமோஷனலி ஆப்சென்ட். இந்த சிச்சுவேஷன்ல ரிலேஷன்ஷிப் பயங்கரமா பிரேக் ஆகுது எங்க தெரியுமா? நாட் பிகாஸ் ஆஃப் த லவ், பட் பிகாஸ் ஆஃப் அன் எமோஷனல் பாண்ட் ஆர் த ஆப்சென்ஸ் ஆஃப் த எமோஷனல் பாண்ட். விமனுக்கு வந்து இது அவங்களுக்கு வந்து ஒரு வெறும் பார்ட்னர் மட்டும் வேணாங்க. அவங்க வந்து தே வாண்டட் டு ஃபீல் கனெக்டட், தே வாண்டட் டு பி எமோஷனலி சேஃப். அண்ட் தட்ஸ் வெரி டிஃபரெண்ட் திங். நம்ம ஜென்ரலா திங்க் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து லவ்னா என்ன? லவ்னா ரொமான்ஸா இருக்கிறது, கிஃப்ட் குடுக்கறது அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்றது. பட் பீயிங் அன் எமோஷனல் பாண்டிங் இஸ் டீப்பர் தென் ஆல் ஆஃப் திஸ், ரைட்? ஒரு பொண்ணு வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எமோஷனலா அவங்களோட சேஃப் ஆயிராது. அண்ட் ஜஸ்ட் லைக் தட் உங்ககிட்ட அந்த லவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துராதுல. எமோஷனல் பாண்ட் இஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் தட் திஸ் பர்சன் கேன் see me, திஸ் பர்சன் கேன் கெட் மீ, அண்ட் ஈவன் வென் ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் மை செல்ஃப் த பர்சன் ஸ்டேஸ். இதுதான் இந்த எமோஷனல் பாண்ட். இந்த எமோஷனல் பாண்ட் ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்தாலே அண்ட் ஷீல் ஃபீல் தட் ஷீ இஸ் பீயிங் எமோஷனலி சேஃப் அண்ட் ஷீல் லவ் யூ டு த கோர். ஸோ விமன் ஆர் so weird that both neurologically and socially as well to seek this kinds of connection. And it is not just a weakness, it is just actually their emotional intelligence at its highest. ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றலாம் எதுவுமே தேவையே இல்லைங்க. அண்ட் விமனுக்கும் இதை ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களுக்கு வந்து நம்ம கேட்கணும், நம்ம பொறுமையா உட்காந்து அவங்க பேசுறத கேட்கணும், வித்தவுட் ஜட்ஜிங் தெம், வித்தவுட் ஹேவிங் அவர் ஃபோன் வித் அஸ், அண்ட் நாட் வித்தவுட் அவர் சொல்யூஷன். ஸோ அவங்க கூட இருந்துட்டு அவங்க பேசுறத அந்த ப்ரெசன்ஸை மட்டும் நம்ம ஃபீல் பண்ணிட்டு அவங்க பேசுறத நம்ம பொறுமையா கேட்டா போதும். தே வில் ஃபீல் தட் தே ஆர் பீயிங் எமோஷனலி கேர்ட் வித் அஸ். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவங்க யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட சொன்னா ஜட்ஜ் பண்ணிருவானா? அந்த ஃபீலிங் இருந்தாலே ஷீ வில் நெவர் ஓப்பன் அப். ஸோ எமோஷனல் சேஃப்டி மீன்ஸ் தட் ஷி கேன் க்ரை, ஷி கேன் கெட் ஆங்ரி, ஷி கேன் கன்ஃப்யூஸ் அஸ். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம மாட்டோன்ற ஒரே தைரியம் மட்டும் தான். அண்ட் யூ ஒன்ட் மாக் ஹர் ஆர் யூ ஒன்ட் மேக் ஹர் டு ஃபீல் தட் ஷி இஸ் பீயிங் ஜட்ஜ்ட் ஆர் ஷி இஸ் கோயிங் டு க்ரை. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஷி ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு சூஸ் ஹர் ஆன் அவர் வெட்டிங் டே. அவங்க கிட்ட போயிட்டு நீ வெட்டிங் டேக்கு கூட ஹாப்பி வெட்டிங் டே பேபி, ஹாப்பி வெட்டிங் டே மை பொண்டாட்டி ஏதோ ஒன்று சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் அவங்க கிட்ட போயிட்டு இதை என்ன பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து என்னடா இது டேக் இட் ஃபார் கிராண்டட் நம்மள எடுத்துக்கிட்டானோ, நமக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கே, அவன் புரிஞ்சுக்கவே மாட்டானோன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். பட் ஷி ஜஸ்ட் நீட்ஸ் டு ஃபீல் சூசன் எவ்ரி சிங்கிள் டே தட் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் ஹர், ஃபார் ஹர் பிரசன்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ். ஒரு ஸ்மால் செக்கினா இருக்கட்டும், ஒரு ஜென்யூனான ஒரு சாப்பிட்டியா, எப்படி இருக்க, என்ன பண்றக்க, டே எப்படி போகுது, இஸ் எவ்ரிதிங் ஓகே, நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் தாங்க அவங்களுக்கு வேணும். இதை தாண்டி இதுதான் பசங்களும் எதிர்பார்ப்பாங்க. பட் பொண்ணுங்க அதிகமா எதிர்பார்க்கறது ஜஸ்ட் பிகாஸ் தே வாண்ட் டு பி எமோஷனலி சேஃப். அண்ட் ஒரு நாள் கோல்டாவும் ஒரு நாள் வார்மாவும் இதை பத்தி தாங்க விமன் அதிகமா பேசுறது. ஏன்னா இன்கன்சிஸ்டன்சியா இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆன்சைட்டி பயங்கரமா வரும். இன்னைக்கு நம்ம ஃபுல்லா ஃப்ரீயா இருப்போம், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம நம்ம ஆளுக்கு வந்து டைம் கொடுத்துட்டே இருப்போம். பட் நாளைக்கு நம்ம அப்படியே ஃபுல் பேக்ட் அப்பா பிஸியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் ஒரு நாள் நல்லா பேசுறான், இவன் ஒரு நாள் பேசவே மாட்றான், இப்போ நம்ம வந்து இவன் நம்புறதா வேணாமா, இவன் தெரியாம லவ் பண்ணிட்டோமோ, ஐயோ இவன் என்ன பண்றது அப்படின்றத யோசிப்பாங்க. பட் வேரன் இஃப் யூ பி கன்சிஸ்டன்ட், சாரிமா நேத்து ஃப்ரீயா இருந்தேன், நேத்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், பட் வேரன் ஐ ஹேவ் ஒர்க்ஸ் டுடே that I need to cope up with the works that I have taken my time டு த லீவ் ஆஸ் வெல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல நான் ஏதோ ஒரு விஷயம் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கு, ஹெக்டிக்கா போகுது, ஏதோ ஒரு மீட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கன்சிஸ்டன்சி வில் கிரியேட் அ ட்ரஸ்ட் அண்ட் த ட்ரஸ்ட் இஸ் வாட் த லவ் டேக்ஸ் இட் அவே அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட்ங்க. ஸோ உங்களோட ஒர்க்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, உங்களோட ஆம்பிஷன்ஸோ எல்லாமே ஓகே தாங்க. பட் ஷீ ஷுட் நெவர் ஃபீல் தட் ஷீ இஸ் கம்பீட்டிங் ஃபார் ஆல் யுவர் அட்டென்ஷன்ஸ். ஷீ நீட்ஸ் டு ஃபீல் லைக் வென் இட் மேட்டர்ஸ் யூ ஷோ அப் ஆர் அவங்க வேணும்னு நினைக்கும் போது நம்ம கூட இருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். நம்ம நினைக்கிற நம்ம பசங்க எல்லாருமே ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த நினைப்போங்க. என்ன அப்படின்னா வந்து லவ் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கிராண்டா கெஸ்டர்ஸ் பண்றது, இந்த கார் திறந்து விடுறது, இந்த ஹோட்டல் கதவை திறந்து விடுறது, அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது, இல்ல 2 பேரும் போயிட்டு காளான் சாப்பிடுறதோ, பானிபூரி சாப்பிடுறதோ, ஒரு லாங் டிரைவ் போயிட்டு பேசிட்டே இருக்கும்போது வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பேசினே போறதோ, இது எதுவுமே அவங்க எதிரே பார்க்கறது இல்ல. அவங்களுக்கு வந்து இது எல்லாமே நீங்க பண்றீங்க. பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு மாரி எமோஷனலா டிஸ்கனெக்டடா இருக்கு. நீங்க பேசுறதுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டே காட்டல அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? நம்ம எடுக்கிறது எதுவுமே சரியில்ல போல அப்படின்ட்டு. பட் அதுல இதுக்கான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? இது எல்லாமே பண்ற ஒரு விஷயம், நீங்க அந்த பொண்ணுக்கு கரெக்ட்டா எமோஷனலா சேஃபா இல்லன்ற ஒரு பாயிண்ட் தான். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதெல்லாமே நீங்க பண்றீங்க. நீங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான போது நீங்க அந்த பொண்ணுக்கு ஷோ அப் பண்றீங்க அப்டின்னா, அந்த பொண்ணு எவ்வளவுதான் அமைதியா இருந்தாலும், அந்த அமைதியிலயும் அவ லவ்வ தேடுவா. இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க, எல்லார்ட்டயும் பேசுற நீங்க அமைதியா இருக்கீங்க அப்பன்னா, ஏன் எப்பயுமே பேசுற ஒரு பையன் இன்னைக்கு அமைதியா இருக்கான் அப்டின்ற ஒரு ரீசன தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்பா. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தாங்க, லவ் இஸ் நாட் அ ஃபீலிங், இட் ஜஸ்ட் அ பிராக்டிஸ். ஸோ அது வந்து ஒரு ஃபீலிங்க தாண்டி அது ஒரு பிராக்டிஸ். இப்ப நான் எப்படி சொல்றேன் அப்டின்னா வந்து, நம்ம கன்சிஸ்டன்ட்டா இருக்கும்போது நம்மளோட சேஞ்சஸ் பயங்கரமா தெரியும். நம்ம நெறைய எஃபோர்ட்ஸ் போடுவோம், நம்ம நிறைய லவ் லவ் தருவோம், நிறைய கேர் தருவோம். பட் இட் ஷுட் நெவர் ஃபீல் ஒன் சைடட். தட் ஐ அக்ரி கம்ப்ளீட்லி.
பட் இத நம்ம பண்ருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 நாள்ல ஒரு 10 நாள்னு வச்சுக்கோங்களேன். இது டெய்லி நம்ம கன்டினியூஸா பண்ணும்போது, வித் எஃபோர்ட்ஸ் திங்ஸ் சேஞ்சுங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப் அண்ட் ஷி சேஸ் தட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், தட்ஸ் நாட் அ கம்ப்ளைண்ட், தட் ஜஸ்ட் அன் கிரை ஃபார் எமோஷனல் கனெக்ஷன். அண்ட் அங்க வந்து உங்கள டிஃபெண்ட் பண்ணிக்காதீங்க. போய் சண்டை போடாதீங்க. ஜஸ்ட் ஆஸ்க். நீ சொல்றது எனக்கு புரியுது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. திஸ் ஒன் கொஸ்டின் வுட் ஹேவ் சேவ்ட் ஆல் யுவர் லைஃப் வித் மோர் தென் எனி திங்ஸ் தட் அவர் கிராண்ட் கெஸ்டர்ஸ் குட் எவர் டூ. ஸோ இப்பவுமே லேட்லாம் இல்லைங்க. எமோஷனல் பாண்டிங் இஸ் ஜஸ்ட் அ ஸ்கில் அண்ட் ஸ்கில்ஸ் கேன் பி லேர்ன்ட் எனிவே. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்க எபிசோட் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு. இந்த எபிசோட் ஒருத்தவங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, டூ ஷேர், ஆஸ்க் தெம் டு லிசன். அண்ட் லவ் பண்றது தப்பு இல்ல. ரைட்டான பர்சனை லவ் பண்ணுங்க. இதுதான் நான் எப்பயுமே சொல்வேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் லிசனிங் டு அரவ் ஸ்பீக்ஸ் அண்ட் யூ. திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அரவிந்த். தேங்க் யூ.